ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க, ஒரு நிமிஷங்க, வீடு தொலாவரம் அப்படின்னம்னா நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு குறைஞ்சது 4.5 சென்ட் வீடு வேணுங்க. கீழேயே 3 பெட்ரூம் வேணும், 2 கார் பார்க்கிங் வேணும், நல்ல பெரிய ரோட்டில் வேணும். சிம்பிளாக வீடு டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு எல்லா வசதி வேணும் அப்படின்னு தொலாவறீங்களா? வாங்க, உங்களுக்கான அட்டகாசமான வீடுங்க. 40 அடி ரோட்டில் நார்த் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸு, காம்பவுண்டில் இருந்த டிசைனிங் மல்டி கலரில் ஸ்ட்ரைப் டிசைனில் உங்களுக்கு போட்டு மினிமலிஸ்டிக்கான டிசைனில் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக மஞ்சள் கலரில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ரேம்புங்க, மெட்டல் லேசர் கட்டிங் டிசைனில் சூப்பரான கேட்டுங்க. 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி அட்டகாசமான ஒரு கார் போர்ட்டிக்கோ 16க்கு 18 அப்படிங்கிற அளவில் கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லுக்கும் பேட்டர்ன்டு டிசைனில் பிளைன் டிசைன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அட்டகாசமாக லேடவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸில் பிவிசியில் விண்டோஸ் போட்டு வீடு ஃபுல்லுமே அட்டகாசமான டைல்ஸ் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு 4.25 சென்ட்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக 2 கார் பார்க்கிங்கோட 40 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்க வீடுங்க. ஜலமூலையில் போர்வெல், வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் வெளியிலேயே இருக்குது. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோவில் 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் மேட் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் பண்ணி 2 கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு நிமிஷங்க. ஹால் 16க்கு 16 பார்த்துருப்போம். ஆனால் இது 16க்கு 21 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெரிய ஹாலுங்க. பெரிய ஹாலில் நம்மளுக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லும் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்சர் டிசைனுங்க. சூப்பரான டிசைனில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங்ஸ் போட்டிங்கன்னா இந்த கோல்டன் கலரில் அட்டகாசமாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது கரண்ட் இல்லைங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டிவி யூனிட் இருக்குது. அது போக கிச்சனுக்கு டைனிங்கு போகக்கூடிய இடத்துல பேனலிங் ஒர்க் மாதிரி நம்மளுக்கு உட்டன்லேயே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிவி யூனிட்டு உட்டன் டைப்பில் செல்ஃபு வச்சு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரில் சூப்பராக ஒரு 75 இன்ச்சு 100 இன்ச்சு டிவி கூட மாட்டிக்கலாம். கீழே மல்டிமீடியா கேபினெட்டுங்க. நல்லா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோடு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஹைட் பண்ணி 21க்கு 16 அப்படிங்கக்கூடிய ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஹாலில் நல்லா விண்டோஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போனோம்னா ஸ்டைலிஷான டைனிங் ஹால் வித் கிச்சனுங்க. அதுக்கும் உங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கு ஒவ்வொரு ரூமுக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்டைலிஷான வாஷ் பேசினுங்க. இந்த வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாகவே இருக்கும். மேலே லெஃப்டில் கபோர்டு, வால் செல்ஃபு எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய 17க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க. நல்ல டைனிங் ஹாலே நல்லா ஃப்ரீ ஸ்பேஸோட நல்ல ஓப்பன் வென்டிலேஷனில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. கிச்சனை பார்த்துருவோம்ங்க. கிச்சனில் 2 3 டால் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிளாஸ் போட்ட ஒரு டால் யூனிட் செல்ஃபும், இங்கே டோர் போட்ட 2 டால் யூனிட் போட்ட செல்ஃபும், அது போக எல் டைப்பில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு சிங்க்கு கொடுத்து நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் பைப் கொடுத்து நல்ல வென்டிலேஷனோட ஸ்மார்ட் கிச்சனுங்க. மாடுலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்குங்க. வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், அதுவும் கர்வ்டு பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டிசைனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அட்டகாசமாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஸ்டைலிஷ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச 3 BHKங்க. டைனிங் ஹாலில் இருந்து தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நார்த் சைடு வாலில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜு, மேலே லெஃப்ட்டு எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே இந்த வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. பிராண்டட்லேயே எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் டைப்பில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டல் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம எல்லாம் தோட்டத்துக்கிட்ட இருக்கோம், தோட்டத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான
நீலகிரியினுடைய மடியில் நம்ம பார்க்குறோங்க. வாங்க, இந்த ஹால் ஒரு லாபிங்க. லாபியிலிருந்து ஒரு பூஜா ரூமுங்க. பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அப்படிங்கிற அளவில் கிரானைட்டில் போட்டு கொடுத்து பெல் டோர் 2 வச்சு கொடுத்து கீழே ஸ்டோரேஜுக்கு கேபினெட் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த பூஜா ரூமை பேஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஆர் கெஸ்ட் பெட்ரூமும், லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு போன அன்னைக்கு கரண்ட் இல்லாதங்காட்டி நம்மளால் இது மாதிரி எடுக்க முடியல வீடியோவை. இந்த பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கு லைட்டு போட்டிங்கன்னா அட்டகாசமாக ஜொலிக்குமுங்க. மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெகுலர் பெட்ரூமுங்க. இந்த ரூமில் டிஃப்ரெண்ட்டாக ஒன் சைடு வாலில் டார்க் கலரை பெயிண்ட் பண்ணி அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. நல்லா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு ஒரு கிளாஸான டாய்லெட்டுங்க. இந்த வீட்டில் ஃபுல்லுமே அட்டகாசமாக அமைஞ்சிருக்கும். ஃபுல்லி லோடட் டாய்லெட்டுங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸு, வால் டைல்ஸ் ஃபுல்லும் போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்னில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. வாங்க, வட மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்லா ஸ்பேசியஸாக லேஃப்ட்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்க வீடுங்க. நல்லா 5க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஸ்டைலிஷான டாய்லெட்டுங்க. டிசைனர் பேட்டர்னில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸு, வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு 4.25 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூமுங்க. எங்கே இருக்குதுன்னு சொல்லவே இல்லைங்கிறீங்களா? நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு காரமடையில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த மாதிரி 2 கார் பார்க்கிங் வச்சு 4 டாய்லெட்டுங்க. பாருங்கள், கீழே அவுட்டர்லேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ட்ரை பெட்டு தனியாக பிரித்து அட்டகாசமாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடையில் பெரிய ஹால் 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹால் கொடுத்து சுற்றி வர இடம் கொடுத்து 2 கார் பார்க்கிங்கோட 40 அடி ரோட்டில் அவுட்டரில் ஸ்டெப்ஸ் கொடுத்து 3 பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், டைனிங் அப்படின்னு கொடுத்து அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையத்தில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம 2 பெட்ரூம் வீடு நம்ம போட்டிருக்கோம். 46 லட்சம் ரூபாயிலேருந்து இருக்குது. பாருங்கள், மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வீடு நல்ல பட்ஜெட்டில் 75 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 4.25 சென்ட்டில் இவ்வளோ வசதியோட. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும். ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காரமடையில் வீடு தரவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.